நீங்க வேதனையோட கண்ணீரோடு வந்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 4 வித கூட்டத்தார் இந்த ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். எத்தனை பேர் எழும்புறாங்க? 4 வித கூட்டத்தார் இந்த 26ஆம் அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. ஆமென். யார் மத்தியில, யாரெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் எப்படி என்னோடு இருக்கிறார். இந்த 4 வித கூட்டத்தார் உங்களுக்கு இருந்தாங்கன்னா உங்களோட நிச்சயமா கர்த்தர் இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? முதலாவது வாசிக்கலாம். 14ஆம் வசனம். 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். கொஞ்சம் பேர் ஆமென் சொன்னீங்க. நான் சொன்னது புரியுதோ புரியலையோ தெரியல. செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, அவிசுவாசமாய் மூடி இருக்கிற வாய்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் மெல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தினால். உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து உங்களை உயர்த்தி கொண்டு இருக்கும் போது ஒரு கூட்டம் உங்க மேல என்ன பண்ணுது? சத்தமா சொல்லுங்க. உங்க மேல பொறாமை கொள்றாங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. பொறாமப்படுறாங்களா? உங்களை பார்த்து சொல்லுங்க. பொறாமப்படுறாங்களா? ரொம்பவே படுறாங்களா? பொறாமப்படுறாங்களாங்க? பொறாமப்படுறாங்களா உங்களை பார்த்து? யாராவது ஒரு ஆளாவது பொறாமப்படுறாங்களா இல்லையா? அப்படி பொறாமப்பட்டா நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த பொறாமைப்படுகிற கூட்டத்துக்கு மத்தியில ஈசாக்கே நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் இதுக்கு இப்படி சொல்றேன். எப்படி சொல்ல போறேன்னா, பொறாமை கொண்டவர்கள் மத்தியில் எல்லாம் சொல்லுங்க, பெருக செய்யும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப பொறாமப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் பொறாமப்படும்படியாய் என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பு, என்னுடைய மார்க்கு, என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கர்த்தர் பெருக செய்வார். புரிஞ்சவங்க மாத்திரம் என்னை பெருக பண்ணுகிற தேவன். பொறாமைப்படுகிறவர்களுக்கு மத்தியில என்னை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி, ஓ உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் பொறாமப்படுகிறதுக்கு எழும்புச்சுன்னா உன்னோடு நிச்சயமா கர்த்தர் கூட இருக்கிறார். நாட்டு மந்தையும் ஈசாக்கே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணின தேவன் இந்த காலை வேளையில தேவ பிள்ளையே நம்மை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பொறாமப்படுகிற ஒரு கூட்டம் இருக்குதே, அவர்களுக்கு மத்தியில என்னை பெருக செய்கிற ஒரு கர்த்தர் நிச்சயமா என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க உங்க கிளாஸ்ல உங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு பிள்ளைங்க ஒரு கூட்டம் இருக்குதுன்னா நீங்க நினைச்சுக்கங்க, நிச்சயமா தேவ பிள்ளையே உன்னோட கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கூட இருக்கிறார். கர்த்தர் சத்தமா சொல்லுங்க. பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியில், பொறாமை கொண்டவர்கள் மத்தியில் பெருக செய்யும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னோட இயேசு இருக்கிறார்னு சொல்றவங்க அல்லேலூயா. பொறாமை கொண்ட ஜனங்களுக்கு மத்தியில பெருக செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இங்கே முதலாவது கூட்டம் பொறாமப்படுற கூட்டம். பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி. ஆமா, அவங்க பொறாமப்பட்டு எலும்புருக்கி மாதிரி போகட்டும். ஆனா தேவன் என்னை பெருக பண்ணுவார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார் மேல பொறாம வரும் தெரியுமா? நிச்சயமா கர்த்தர் கூட இருந்தாதான் அவங்க மேல பொறாம வரும். காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு தேவனால் அவன் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன், சொப்பனத்தை பெற்றுக்கொண்டவன், எதிர்கால திட்டங்களை பெற்றுக்கொண்டவன். தேவனுடைய திட்டங்களை பெற்றுக்கொண்ட அந்த யோசேப்பின் மேல சகோதரர்கள் யாருங்க? சத்தமா சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்றேன். உங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்குது, உங்க மேல தேவனுடைய தரிசனம் இருக்கு, உங்க மேல தேவனோட அழைப்பை வச்சிருக்கிறார். உங்க மேலதான் சொன்னேன், ஆனா உங்களுக்கு புரியல. நான் வேற எங்கேயாவது போய் சொல்றேன். அல்லேலூயா.
உங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோசேப்பே, உன் மேல வச்ச தேவ திட்டம் தான், உன் மேல வச்ச தரிசனம் தான் உன் சகோதரர்கள் உன்னை உன் மேல பொறாமை கொண்டாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. தாவீதின் மேல ஒரு சிலர் பொறாமை கொண்டார்கள். இப்படி தேவனுடைய தாசர்கள் தானியேல் மேல பொறாமை கொண்டார்கள். அப்ப காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அவங்களெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது, பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு மத்தியில என்னை பெருக செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். புரிஞ்சவங்க மாத்திரம், தானியேலோடு இருந்தவர், மோசேயோடு இருந்தவர், யோசேப்போடு இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. எல்லாரும் போனாலும் கர்த்தர் நம்மை விட்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க.